ஆனால் வழியெங்கும் மக்கள் கடல். அதுதான் காரணம். ஆசிரியர்கள் இருக்கீங்க, ஸ்கூல் பசங்க மாதிரி காரணம் சொல்றேன்னு தயவு செஞ்சு நினைச்சிடாதீங்க. காலையில் 8 மணிக்கு கிளம்பின, வருகிற வழி முழுவதும் மக்கள் சந்திப்பு. இதுதான் உண்மையான காரணம். தமிழ்நாடு பெற்றோராசிரியர் கழகத்தின் சார்பில் நடைபெறும் பெற்றோரை கொண்டாடுவோம் என்ற மாநாட்டினுடைய தலைவராக வரவேற்புரை ஆற்றியிருக்கக்கூடிய அருமை தம்பி மாண்புமிகு அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்களே, நிகழ்ச்சியில பங்கேற்று சிறப்பித்துக் கொண்டிருக்கக்கூடிய மாண்புமிகு அமைச்சர் பெருமக்கள் முனைவர் பொன்முடி அவர்களே, MRK பன்னீர்செல்வம் அவர்களே, கணேசன் அவர்களே, சிவசங்கர் அவர்களே, நாடாளுமன்ற உறுப்பினர் விஷ்ணு பிரசாத் அவர்களே, சட்டமன்ற உறுப்பினர்கள் திரு ராதாகிருஷ்ணன் அவர்களே, திரு ராஜேந்திரன் அவர்களே, திரு ஐயப்பன் அவர்களே, பெற்றோர் ஆசிரியர் கழகத்தினுடைய மாநில துணைத் தலைவர் திரு முத்துக்குமார் அவர்களே, பாடநூல் கழகத்தினுடைய தலைவர் திரு லியோனி அவர்களே, முதன்மை செயலாளர் திரு சந்திரமோகன் IAS அவர்களே, மேலாண்மை இயக்குனர் திரு சங்கர் IAS அவர்களே, மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு சிவி ஆதித்யா செந்தில்குமார் IAS அவர்களே, பள்ளி கல்வித்துறையினுடைய இயக்குநர்களே, உள்ளாட்சி அமைப்புகளின் பிரதிநிதிகளே, அரசு உயர் அலுவலர்களே, பேரன்பிற்குரிய ஆசிரியர் பெருமக்களே, என்னுடைய அன்பிற்கினிய மாணவ செல்வங்களே, தாய்மார்களே, பெரியோர்களே, பத்திரிகை மற்றும் ஊடகத்துறையை சார்ந்திருக்கக்கூடிய நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். என் மனசுல இப்ப என்ன தோணுதுன்னா, இப்படியே பேசாம முகத்தையே பார்த்து கொண்டிருக்க வேண்டும் என்ற ஆசை எனக்கு வந்திருக்கு. உங்கள் முகத்தில் தெரியக்கூடிய எழுச்சி, மலர்ச்சி, மகிழ்ச்சி, இதை பார்க்கிற போது அந்த உணர்வோடு நான் உங்கள் முன்னால் நின்று கொண்டிருக்கிறேன். வருங்கால நம்பிக்கை நட்சத்திரங்களான மாணவ கண்மணிகளை வார்ப்பித்தும் வளர்த்தெடுத்தும் வர பெற்றோரையும் ஆசிரியர்களையும் வணங்குகிறேன், வாழ்த்துகிறேன், பாராட்டுகிறேன். அம்மா, அப்பா, ஆசிரியர் தெய்வம்னு சொல்லுவாங்க. கல்வி எனும் முதன்மை பொருளை கற்பிக்கும் அன்னை, தந்தை, ஆசிரியர் கூடியிருக்கக்கூடிய மாநாடு இது. நீங்க மொத்தமா கூடியிருக்கிறது இதுவரை தமிழ்நாடு பார்க்காத காட்சி. ஒட்டுமொத்த நாடும் பார்த்து அதிசயிக்கிற காட்சி. இதுதான் தமிழ்நாடு. இதுதான் நம்ம மாநில கல்வி திட்டத்துடைய சிறப்பு. தமிழ்நாடு அரசு செய்கிறது எல்லாமே சாதனைகள் தான். அதுல கல்வித்துறையில உலகத்தரத்திலான சாதனைகளை செஞ்சுட்டு இருக்கோம். அந்த வரிசையில இதுவும் சாதனை மாநாடா அமைஞ்சிருக்கு. பெற்றோர், ஆசிரியர்கள், மாணவர்கள்னு 3 தரப்புகளுக்குமான கருத்துக்களை வழங்குகிற மாநாடு இது. இதுல ஆசிரியரும் இல்லை, நான் ஆசிரியரும் இல்லை, மாணவனும் இல்லை.
பெற்றோரே, நான் உங்களின் ஒருவன். உங்களுடைய உள்ளத்தோட உணர்வுகளை அறிஞ்சவன், அதற்கேற்ப கடமைகளை செய்கிறவன். நம்ம திராவிட மாடல் அரசை பொறுத்த வரைக்கும் பள்ளிகளை உருவாக்கணும், மாணவர்களை சேர்த்தோம், படிக்க வச்சோம், மதிப்பெண் வாங்க வச்சோம், வெளியில் அனுப்பணும். இதோட பள்ளி கல்வித்துறையோட கடமை முடிஞ்சிட்டதா யாரும் நினைக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஒவ்வொரு மாணவ மாணவியரும் தமிழ்நாட்டினுடைய சொத்து என்கிற அந்த நினைப்போடு அவங்களை வளர்த்துட்டு வரோம். இதை தன்னோட பெருங்கடமையாக கொண்டு செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடியவர் தான் நம்முடைய மாண்புமிகு பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள். தம்பி அன்பில் மகேஷ் பொய்யாமொழியை பொறுப்பு வைக்கக்கூடிய காலம் தமிழ்நாடு பள்ளி கல்வித்துறையுடைய பொற்காலம் அப்படின்னு போற்றத்தக்க வகையில் அவர் செயல்பட்டு வருகிறார். பள்ளி கல்வித்துறையை மகத்தான வகையில் அவர் வளர்த்து வருகிறார். பள்ளி கல்வியை இந்தியாவினுடைய 2ஆம் இடத்தை நோக்கி உயர்த்தி இருக்கிறார். இல்லம் தேடி கல்வி திட்டத்தை சிறப்பாக நடத்தி காட்டினார். 10ஆம் 12ஆம் வகுப்பு மாணவர்களுடைய தேர்ச்சியை அதிகரிச்சிருக்கிறார். 80,000 ஆசிரியர்களுக்கு கை கணினிகளை வழங்கி இருக்கிறார். 22,931 ஸ்மார்ட் வகுப்பறைகளை அமைச்சிருக்கிறார். 8,209 ஹைடெக் லேபுகள் அமைச்சிருக்கிறார். கலை திருவிழாக்களை நடத்தியிருக்கிறார். போட்டிகளை வென்ற மாணவர்களை வெளிநாடுக்கு கூட்டிட்டு போயிருக்கிறார். ஏன், ஆசிரியர்களையும் வெளிநாடு பயணம் கூட்டிட்டு போனார். 234 சட்டமன்ற தொகுதிகளையும் இருக்கக்கூடிய பள்ளிக்கூடங்களை ஆய்வு செஞ்சிருக்கிறார். அதைத்தான் இங்க காணொலி காட்சியின் மூலமாக நீங்க பார்த்தீங்க. மாவட்டந்தோறும் புத்தக திருவிழாக்களை நடத்துகிறார். பன்னாட்டு புத்தக திருவிழாவை 3 ஆண்டுகளாக தொடர்ந்து நடத்தி வருகிறார். இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம். சில நாட்களுக்கு முன்பு பாரத சாரண சாரணியர் இயக்கத்தினுடைய வைர விழாவை இந்தியாவே வைக்கக்கூடிய வகையில் நடத்தி காட்டினார். அந்த விழாவில் நான் பேசும்போது சொன்னேன், அன்பில் மகேஷனுடைய வளர்ச்சியை பார்க்கிறப்போ அவருடைய அப்பா என் ஆருயிர் நண்பன் அன்பில் பொய்யாமொழி இல்லையே என்கிற வருத்தம் எனக்கு ஒரு பக்கம் இருந்தாலும் பொய்யாமொழி இடத்திலிருந்து நான் மகிழ்ச்சி அடைகிறேன்னு நான் சொன்னேன். அந்த மகிழ்ச்சி இன்னும் அதிகரிக்கக்கூடிய விழாவா இந்த விழா அமைஞ்சிருக்கு. பெற்றோரை கொண்டாடக்கூடிய என்ற நிகழ்ச்சி பெற்றோருக்கும் ஆசிரியர்களுக்குமான நல்லுறவை உண்டாக்குவதற்கான தொடங்கப்பட்டது. பெற்றவங்களுக்கு எந்த அளவுக்கு பிள்ளைகள் மேல அக்கறை இருக்கிறதோ அதே அளவு அக்கறை இந்த அரசுக்கும் இருக்குன்னு நிரூபிக்கிற வகையில் இந்த மாநாடு நடந்து கொண்டிருக்கிறது. இந்த நிகழ்ச்சி தமிழ்நாடு மாநில பெற்றோர் ஆசிரியர் கழகத்தின் வாயிலா மதுரை, திருச்சி, தருமபுரி, கோவை, காஞ்சிபுரம், நெல்லை ஆகிய 6 மண்டலங்களில் வெகு சிறப்பா இதுவரை நடந்திருக்கு. இதுவரை நடந்த 6 நிகழ்ச்சிகள்ல சுமார் 1,95,000 பள்ளி பெற்றோர் ஆசிரியர் கழக உறுப்பினர்கள் கலந்து கொண்டாங்க. 7வது மாநாடாக இங்கே விருத்தாசலத்தில் நடைபெறுது. இந்த மாநாட்டுக்கு கடலூர், விழுப்புரம், திருவண்ணாமலை, பெரம்பலூர், அரியலூர், கள்ளக்குறிச்சி மற்றும் மயிலாடுதுறை ஆகிய 7 மாவட்டங்களில் இருக்கக்கூடியவர்கள், எல்லா பள்ளிகளுடைய பெற்றோர் ஆசிரியர் கழகத்திலிருந்து சுமார் 1,00,000 உறுப்பினர்களாகிய நீங்க வந்திருக்கீங்க. பெற்றோர்கள் ஒவ்வொருவரும் பல்வேறு பணிகளை இருக்கிறவங்க.
அதை எல்லாத்தையும் ஒதுக்கி வச்சுட்டு எங்க அழைப்பை ஏற்று வந்திருக்கிறீங்க. வருகை தந்திருக்கக்கூடிய உங்க எல்லாருக்கும் தமிழ்நாடு அரசின் சார்பில் மனமார்ந்த நன்றியை நானும் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். இது ஏதோ கூடி களையக்கூடிய மாநாடு இல்லை. தமிழ்நாடு அரசால மாணவர்களுக்காக நடைமுறைப்படுத்தப்பட்டு வரக்கூடிய திட்டங்களை உங்களுக்கு சொல்வதற்கான ஒரு நல் வாய்ப்பு. மாணவர்கள் உள்ளத்தில் நேர்மறை எண்ணங்கள் தோன்றி சாதனைகள் புரிவதற்கான விழிப்புணர்வையும், பெற்றோர்கள் தங்கள் குழந்தைகள் அடுத்த கட்டத்துக்கு அழைச்சிக்கிட்டு போறது மற்றும் குழந்தைகளுடைய பாதுகாப்பு சார்ந்த விழிப்புணர்வையும் இந்த மாநாட்டின் மூலமா தமிழ்நாடு பள்ளிக்கல்வித்துறை வழங்கி வருது. அரசு பள்ளிகளுக்கு பெற்றோர்கள், பள்ளியினுடைய முன்னாள் மாணவர்கள், பொதுமக்கள் எண்ணற்ற பொருட்களை நன்கொடையாக தந்து ஊக்குவிச்சுட்டு வராங்க. அரசு பள்ளிகளுக்கு இதுவரை நன்கொடை வழங்கின கொடையாளர்கள் இங்கே பாராட்டப்பட்டிருக்காங்க. பெற்றோர் ஆசிரியர் கழகம் மிக சிறப்பான பணிகளை தொய்வில்லாம செஞ்சுட்டு வருது. தமிழ்நாடு மாநில பெற்றோர் ஆசிரியர் கழகத்தின் மூலம் 10 மற்றும் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு எழுதக்கூடிய மாணவர்களுக்கு பெரிதும் பயன்படக்கூடிய வகையில் மாதிரி வினாத்தாள் மற்றும் தீர்வு புத்தகங்கள் மிக குறைந்த விலையில் அச்சிடப்பட்டு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து மாவட்டங்களையும் தலா 2 விற்பனை மையங்கள் மூலம் விற்பனை செஞ்சுக்கிட்டு வராங்க. பொது தேர்வில் 100 விழுக்காடு தேர்ச்சி கண்டு சாதனை படைச்சிருக்கக்கூடியவர்களுக்கு 1749 அரசு உயர்நிலை மேல்நிலைப்பள்ளி தலைமை ஆசிரியர்களையும், தமிழ் பாடத்தில் 100 விழுக்காடு மதிப்பெண் பெற்று தேர்ச்சி பெற்ற 43 மாணவர்களையும் பாராட்டி மாநில பெற்றோர் ஆசிரியர் கழகம் 35 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் அவங்களுக்கு ரொக்க பரிசும் கேடயமும் வழங்கப்பட்டிருக்கு. தமிழ்நாடு மாநில பெற்றோர் ஆசிரியர் கழகத்தின் மூலம் 26,60,000 ரூபாய் மதிப்பில் ஒவ்வொரு மாவட்டத்துக்கு தலா 4 அரசு உயர் மற்றும் மேல்நிலை பள்ளிகள் வீதம் மொத்தம் 152 பள்ளிகளுக்கு போர்ட்டபிள் பப்ளிக் ஆர்ட் சிஸ்டம் வழங்கிட்டு வரீங்க. அரசு தொடக்கப்பள்ளி மாணவர்கள் அமர ஒரு மாவட்டத்திற்கு 10 வட்ட மேசைகள் மற்றும் நாற்காலிகள் வீதம் 38 மாவட்டங்களுக்கு 26,60,000 மதிப்பீட்டில் வழங்குறதுக்கான பணிகள் நடைபெற்று வருது. இதை உங்க கடமையா செஞ்சுட்டு வரீங்க. இந்த பணிகளை பெற்றோர் ஆசிரியர் கழகம் தொடர்ந்து செய்யணும். நம்ம அரசுக்கு கல்வி, மருத்துவம் இரு கண்கள். இந்த ஆண்டு மட்டும் பள்ளி கல்வித்துறைக்கு 44,000 கோடி ரூபாயும், உயர்கல்வித்துறைக்கு 200 கோடி ரூபாயும் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கு. இதிலிருந்தே கல்வித்துறைக்கு நாம எவ்வளவு முக்கியத்துவம் தரங்கிறது நீங்க தெளிவாக உணரலாம். அதனால தரமான கல்வி வழங்குறதுல இந்தியாவிலே தமிழ்நாடு 2வது இடத்துல இருக்கு. இதுக்கு காரணம் பள்ளிக்கல்வித்துறையால கொண்டு வரப்படுகிற பல்வேறு திட்டங்கள் தான். இதை ஒன்றிய நிதித்துறை சார்பில் வெளியிட்ட பொருளாதார ஆய்வறிக்கையே அங்கீகரிச்சிருக்கு. அனைவருக்கும் கல்வி என்ற அடிப்படையில் அந்த இலக்கை கொண்ட மையமாக கொண்டு கொரோனா காலத்தில் கற்றல் இடைவெளி குறைபாடு ஏற்பட்ட காரணத்தினால அதை மனதிலே கொண்டு உருவாக்கப்பட்டதுதான் இல்லம் தேடி கல்வி திட்டம். 38 மாவட்டங்களில் 1,08,000 தன்னார்வலர்களால் 30 லட்சம் மாணவர்கள் பயனடைந்தாங்க. இந்த திட்டத்துக்காக 200 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுச்சு. 80,138 கல்வி மையங்கள் தொடங்கப்பட்டுச்சு. எல்லாரையும் பள்ளிகளை நோக்கி வர வைக்கக்கூடிய கல்வியில் சிறந்த திட்டமா இது தொடங்கப்பட்டுச்சு. அதன் நோக்கமாக அதை முழுமையாக நிறைவேற்றியும் காட்டினதுதான் இந்த திட்டம்.